Happy evening. Welcome to day 2 memory training sessions. This is Awakening program. I told you yesterday, come in time. So, இன்னைக்கு அந்த இன் டைம் கரெக்டா நம்மள ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டோம். அந்த இன் டைம்ல மேக்ஸிமம் வந்துட்டீங்க. இட்ஸ் ரியலி வெரி குட் செஷன். ஐ ஹோப் நல்லாவே இருக்கு. ஏன்னா அந்த வேர்டு வந்து எடுத்துக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. எப்பவும் போல எல்லாரும் சொல்ற மாதிரி காதுல வாங்கிட்டு அது பாட்டுக்கு நம்ம வர டைமுக்கு தான் வருவோம்ட்டு வர்றது ஒண்ணு. ஸோ அந்த சின்சியரிட்டிய நம்ம ஃபர்ஸ்ட் நாளே அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்றது நெக்ஸ்ட். ஸோ எனிஹவ் அந்த இன் டைம் 4:59.5க்குள்ள ஈவன் ஆன் டைம் யாரெல்லாம் வந்தீங்களோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நான் சும்மா ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த செஷன் ஒன்லி இன்ட்ரோ. சும்மா பேசுவோம், கதை பேசுவோம். நான் யாரு, நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கோம், மெமரினா என்ன, கான்சென்ட்ரேஷன்னா என்ன, எதுக்காக இதை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு இன்ட்ரோ டாக். சரி, அப்ப இன்னைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மெதுவா வண்டி மூவ் பண்ணலாம். உங்க வாய்ஸ் எக்கோ ஆகுது சார். அப்படியா? உங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும்? இல்ல சார், இல்ல நீங்க உங்களோட இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, ஏன்னா அதனால தான் கேட்டேன். ஓகே, குட், ரைட். அப்படி கண்டினியூ பண்ணலாம். என்ன ஒருத்தர் அதான் புரிஞ்சிருச்சு, அது அவங்களோட சிஸ்டம் அங்க இது இருக்கும், அதனால அவரை நீங்க மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க, சரியாயிடும். குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நேத்தே சொன்னேன், while coming here come with empty cup. இப்ப நீங்க தான் சின்ன கப் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, பெரிய வெசல் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நோ நீட் டு டெல். கீப் இட் வித் யூ. பத்திரமா வைங்க, நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அந்த கப்பு எம்டியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க, அது முக்கியம். செகண்ட் ஒன், இன் டைம், அதுவும் வந்துட்டீங்க. ஸோ இந்த ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கு முன்ன இன்னொன்னு பார்த்தோம். நார்மலா எப்பயும் படிக்கிற படிப்பை மாத்தி ரியல் லேர்னிங் அப்படின்றது வெறும் புக்கை படிச்சு எக்ஸாம் பேப்பர்ல வாமிட் பண்றது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இருக்கா, அதுதான் இங்க. சரி, இன்னைக்கு முதல் இது என்ன கொண்டு வரேன்னா, ஒரு சின்ன ஒரு கதை. பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதை என்னன்னா, மக்கள் எல்லாரும் கங்கைக்கு ஒரு புனித நீராடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல நாளைக்கு அங்க போறாங்க. அந்த கங்கை கரையில ஒரு ஸ்டேஜ், பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்க இருந்துட்டு அவர் எல்லாருக்கும் ஒரு சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்க நம்ம கங்கை நதியில் வந்து மூழ்கி எழுந்திருத்தால் அவர்களுடைய பாவங்கள் காணாமல் போயிடும், அது அங்கேயே கரைந்து போயிடும். இது ட்ரூ அப்படின்னு ரொம்ப அழகா அவரு பேசுறாரு. இதேதான் அவரு ரிப்பீட்டடா அங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் எல்லாரும் அதை கேட்கிறாங்க, வர்றாங்க, கங்கையில மூழ்குறாங்க, போறாங்க. இத சிவனும் பார்வதியும் மேல பார்த்துட்டு இருக்கப்போ இந்த பார்வதிக்கு ஒரு டவுட். ஏனுங்க எல்லாரும் மூழ்குறாங்களே, அப்ப எல்லாருமே பாவம் போய் சொர்க்கத்துக்கு வந்தா நமக்கு இங்க சொர்க்கத்துல இடமே கிடைக்காது, என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அது நீ வேற, அங்க மூழ்கிற அத்தனை பேருக்குமா சொர்க்கத்துக்கு வர போறாங்க, சான்ஸே கிடையாது, வரமாட்டாங்க பாரு அப்படின்னு. அதுக்கு இந்த பார்வதி வந்து, என்னது அந்த சாமியாரு அவ்வளவு அழகா
கங்கையில முழுகுனா பாவம் போயிடுன்னு சொல்றாரு. அத்தனை பேரும் முழுகுறாங்க. அப்புறம் எப்படி வராத இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு டவுட்ட ஆல்மோஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அப்போ அவரு, உனக்கு நான் சொன்னாலும் புரியாது, நீ என் கூடவே வா, நான் உனக்கு பிராக்டிக்கலாவே காட்டுறேன் அப்படின்னு 2 பேரும் வந்தவங்க மாறு இடத்துல, அதாவது வயதான அந்த இதுல வராங்க. அவர் வந்து அந்த தாத்தா அந்த பாட்டிக்கிட்ட காதுல சம் வேர்ட்ஸ் சொல்லிட்டு ஆத்துல போய் மூழ்கிட்டார், மறைஞ்சு போயிட்டார். சிவன் மறைந்து விட்டார். பார்வதி அங்க வந்துட்டு கத்துறாங்க, அச்சோ அச்சோ என் கணவர் தண்ணியில முழுகிட்டாரு, தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு, தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க. எல்லாரும் வராங்க, வந்து கேக்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சாமியார் அவரும் வந்தாரு. வந்தவரு கேக்குறாரு, என்னம்மா என்னாச்சு? என் கணவர் ஆத்துல முழுகிட்டாரு, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்றாரு. அவரு கேக்குறாரு, நான் போய் காப்பாத்துறேமா, எனக்கு நீச்சல் தெரியும், நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அவங்க ஒரு வேர்டு சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்லைங்க, அவரு தீவிர சிவபக்தர், யாராவது பாவம் செஞ்சிருந்து அவரை தொட்டாங்கன்னா அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க, அதுதான் பிரச்சனை, எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னா. அவரு கேட்டவரு கொஞ்சம் யோசிச்சாரு, அப்படியே யூ டர்ன் போட்டு போயிட்டாரு. மக்கள் எல்லாருமே அவரே போயிட்டாரு, நமக்கு என்னன்னு எல்லாம் திருப்பி போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வராங்க, கேக்குறாங்க, போறாங்க, வராங்க, இப்படியே போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, யாருக்குமே அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க தயாரெல்லாம் போயிட்டாங்க. பட் ஒரு வெட்டியான் ஒருத்தர் வந்தார். வந்த உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, இப்படின்னு சொன்னாங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன். அவங்க சொன்னாங்க இந்த பதில், இதையே தான் மறுபடியும் அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அதை அம்மா கேக்குறீங்க, இந்த சாமியாரு டெய்லி சொல்லிட்டு இருக்கார், கங்கையில மூழ்குனா பாவம் போயிடும். நான் என்ன பாவம் செஞ்சேன்னா எனக்கு தெரியாது, ஆனா நான் அந்த நம்பிக்கையில போய் மூழ்கிறேன், அது போயிடும், நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போனார், கங்கையில மூழ்கினார், உள்ள போனார், அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டார். இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சிவன் பார்வதியா மக்களுக்கு காட்சியளித்தாங்க அப்படின்னு கதை. ஓகே, இப்போ அங்க இருந்த லட்சக்கணக்கான பெயர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது. அதுதான் இங்க விஷயம். ரைட்? எதுக்கு சார் இந்த கதை இங்க எங்ககிட்ட சொன்னீங்க? இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கலாம். பல பேர் விஜய் என்னோட ஈஸி மேக்ஸ்ல இருக்கிறவங்கள நீங்க இங்க போங்க, மெமரி சூப்பர் மெமரின்னு அவரு சொன்னதுனால வந்திருக்கலாம், இல்ல சம் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி வந்திருக்கலாம், இல்ல ஒரு சிலர் மத்தவங்க கொலீக்ஸ் சொல்லி வந்திருக்கலாம், யாரோ சொல்லி ஏதோ ஒரு ரூபத்துல வந்தீங்க. ஆனா எத்தனை பேர் முழு நம்பிக்கையுடன் வந்தீங்க, அதுதான் இங்க அண்டர்லைன். யாரெல்லாம், அதுக்குதான் இந்த கதை சொன்னேன், வித் த பிலீஃப். So this is a right place. I am going to learn a lot. I am going to enjoy a lot. Empower. And the belief system. Empowerment trainer. Doctor. Okay. Welcome, sir. Right. So அந்த நம்பிக்கையோட நீங்க இங்க வந்திருந்தால் கண்டிப்பா இந்த செஷன் will help you a lot. Right. இப்போ நம்ம இன்னைக்கு வரலாம். நேத்து நான் இன்ட்ரோலயே உங்களுக்கு சொன்னேன், நம்ம எல்லாருக்குமே மைக்கை மியூட் பண்ணுங்களேன், அதுல இருக்கு பாருங்க, செக் பண்ணுங்க ப்ளீஸ். பேசுவாங்க எல்லாம் எதுக்கு கூலிங் கிளாஸ் பாருங்க வரேன். ஓகே, அவங்களே மீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து சொன்னேன் கான்சென்ட்ரேஷன். நம்ம படிக்க புக் எடுக்கிறோம், ஆனால் நம்மளுடைய கவனம் அங்கு வருவதில்லை. படிக்கலாம்னு நினைச்சிட்டு வரோம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரௌசினஸ், ஒரு டயர்டு, ஒரு ஃபீலிங் நமக்குள்ள இருக்கிறது. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம்.
அப்படின்றோம். சரி, எவ்வளோ ஒரு இதுல ரிஸ்க் எடுத்து புக்கை திறந்தாலும் புக்கு தான் இருக்குது, கவனம் அங்க இல்ல. கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் கவனம் இல்லை. சோ இப்படி நமக்குள்ள நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறது. our thoughts traveling to somewhere, our mind going to somewhere. சரி, before going to this topic, concentration போறதுக்கு முன்ன மைண்ட்ன்றத கொஞ்சம் டச் பண்ணிட்டு வந்துடலாம். யாருக்காவது இப்ப இங்க இருக்கிறதுல தெரிஞ்சவங்க மட்டும் மைக்கம் அட்மிட் பண்ணுங்க. மைண்ட் அப்படின்னா என்ன, எங்க இருக்கு? where is the mind, where is the mind, where is the mind? Come on. சார், நம்மளோட பிரெயின் செய்யற ஒவ்வொரு விஷயத்துலயும் மைண்ட் இருக்கு சார். ஓகே, அப்புறம் வேற? சார், mind is not a physical state but it's a mental state. Okay, okay, next please. வேற? சார் மைண்ட் உடம்புல கோடாடு கோடி செல்லுகளுக்குள்ள இருக்கு சார். ஒவ்வொரு செல்லும் மைண்ட் இருக்கு சார். நல்ல வேலை, நான் டாக்டர் நீங்க சொல்லுங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டாரு. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்க இப்ப நான் பேசுறேன், யூஎஸ்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியால இருக்காங்க. நான் இப்ப கையை அசைக்கிறேன், வாய் மூவ்மெண்ட், ஸ்லிப் மூவ்மெண்ட் எல்லாமே அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹவு ஐ எம் தேர், இங்க இருக்கிற நான் அங்க எப்படி போனேன்? எனிபடி? by our mind, sir. What? By our mind. ஓகே, வேற? இன்டர்நெட். அப்புறம் YouTube, sir. யூடியூப். அடடடடா. Zoom application. Sir, our mind is experiencing some. No. Actually, Sir, our mind is experiencing something which is displayed by the PC or something. Okay. A Zoom call. இந்த இடத்துல ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம் அது சுத்திட்டு இருக்குமா இல்ல சும்மா நின்னுட்டு இருக்கா? Sir. சுத்திட்டு இருக்கா? அப்ப இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுமா இல்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ரைட். இங்கதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் இருக்கு. இது ஒண்ணு. லிசன், இதுக்கப்புறம் நீ பேச வேண்டாம். மியூட் 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 மியூட், ஸ்ட்ராங்கா மியூட். அதாவது மைக்க மியூட் பண்ணுங்கண்ணா. இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் இருக்கு. இது சுத்திட்டு தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் அது இருக்கும். அட்ராக்ஷன், இது அதை இழுக்கும், இது அதை இழுக்கும். பட் ரிப்பல்ஷன், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், அங்கதான்பா எனர்ஜி கிரியேட் ஆகும். இது இரண்டுக்கும் நடுவில் ஒரு எனர்ஜி உருவாகுது. தட் இஸ் ஆற்றல், தமிழ்ல சொன்னா. சோ அதுதான் எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல சயின்ஸ்ல. அந்த இதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. இங்க உருவாகிறது எனர்ஜி, அதுக்குள்ள இருக்கிறது தான், அதுல இருந்து வர்றதுதான் வேவ்ஸ், மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் தான் இப்ப நான் இங்க பேசுறேன்னா அத இங்க இருக்கிற சிஸ்டம் அதை ரிசீவ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அது சென்ட் பண்ணுது. அங்க இருக்கிற அந்த ஆண்டனா மூலமா அது ரிசீவ் ஆகி அங்க கொடுக்குது. சோ இதுக்கு இடையில இருக்கிறது மேக்னெட்டிக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். அதுதான் இந்த கடத்தி, இதை இங்கிருந்து அங்கு கடத்துகிறது. சோ திஸ் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரைட்? அதே மாதிரி நீங்க ஆட்டம் சொன்ன, நம்ம உடம்புலையும் அதுதான் ஆட்டம். அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ, அதுக்கு அடுத்தது செல்ஸ், அதுக்கு அடுத்தது ஆர்கன்ஸ், அப்புறம் நம்மளுடைய அதுக்கப்புறம் பாடி. ஓகே, அப்போ
நம்ம உடம்புங்கிறது அணுக்களால் ஆன, கோடிக்கணக்கான அணுக்களால் ஆன ஒரு தொகுப்பு தான் இது உடம்பு. சோ அப்ப த சேம் இங்கே அதான் ஆட்டம்ஸ், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், இது இரண்டுக்கும் நடுவில் எனர்ஜி. அந்த எனர்ஜி இருந்து வர்றதுதான் மைண்ட், அங்கிருந்து வர்றதுதான் தாட்ஸ், மைண்ட்ல இருந்து வர்றதுதான் தாட்ஸ். அந்த தாட்ஸ்க்கு அடுத்ததுதான் வேர்ட்ஸ், வேர்ட்ஸுக்கு அடுத்ததுதான் ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு அப்புறம் ஹேபிட், ஹேபிட்டுக்கு அடுத்தது கேரக்டர், கேரக்டருக்கு அடுத்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கிறோம். இதை நான் பின்னாடி சொல்றேன், இப்போ ஒன்னும் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். சோ இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மைண்ட் சார் சொல்லிட்டாங்க ஏற்கனவே, நம்ம உடம்புல எங்கெல்லாம் செல் இருக்கோ அத்தனை கோடானு கோடி செல்களிலும் இருப்பது மைண்ட். இப்ப புரிஞ்சுதா? நீ மோர் பிரெயின்ல மட்டும் இருக்கு அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா, நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் செல்கள் தான். அந்த செல்கள்ல இருக்கிறது தான் அந்த அணுக்கள், அணுக்களுக்குள்ள இருக்கிறது தான் ஆற்றல். அந்த ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை எப்படி வேணாலும் சொல்றோம், எனர்ஜி. இ ஃபார் எனர்ஜி, ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஓகே, சோ இப்போ அங்க இருந்து வர்றதுதான் அந்த மைண்ட். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நார்மலா இந்த மைண்ட் இருக்குல்ல, இது அது இஷ்டத்துக்கு தான் சுத்தம். இப்ப இத பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா, டெப்தா, ஸ்ட்ராங்கா உணர்ந்துட்டோம், அறிஞ்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மெமரிங்கிறது சிம்பிளிஃபை ஆயிடும். ஏன், நான் நேத்து பேசும்போதே சொன்னேன், whenever an action, ஒரு ஆக்ஷன் உங்ககிட்ட இருக்கு, எழுதுறீங்க, படிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, டீ குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது, அது ஆக்ஷன். அப்போ உங்க மைண்ட் அங்க இருந்தா அது கான்சென்ட்ரேஷன். அப்போ உங்க மைண்ட் அங்க இல்ல, வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது டிஸ்ட்ராக்ஷன். இதுதானே நேத்து பார்த்தோம். அப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் கான்சென்ட்ரேஷன். இவ்வளவுதான் விஷயம். அப்போ நம்ம எந்த வேலை செய்யும் போது மைண்ட்ஃபுல்னஸ், நம்மளுடைய மனதின் அந்த முழு திருப்தியோட, அதன் ஈடுபாட்டோட அந்த வேலை செய்கிறோமோ அப்ப அது அழகா அங்க போய் பதியும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ எத்தனையோ உள்ள போது எதெல்லாம் நம்மளால ரீகால் பண்ண முடியல, காரணம் நீங்க அதை, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இந்த டைம்லயே நான் பேசுறது உங்க காதுக்கு வருது, அட் த சேம் டைம் உங்க கண்ணு என்னை பார்க்குது, இது ரெண்டும் ஒரே டைம்ல வருதா? இதே டைம்ல நீங்க எதையோ எடுத்து வாயில போடுறீங்க, ஒரு சாக்லேட் நல்ல டேஸ்டியா இருக்கு, உடனே டோபமைன் நம்ம உடம்புல செக்ரேட் ஆகுற அளவுக்கு அவ்வளோ ஸ்வீட்டஸ்ட் ஒரு இதை வாயில போடுறீங்க. ஸோ யூ ஆர் ஃபீலிங் த டேஸ்ட். ஓகே, அந்த இனிப்பை சுவைக்கிறீங்க. அடுத்தது அதை உள்ள கொண்டு போறப்பே அது ஒரு ஸ்மெல் அப்படின்னு பாக்குறீங்க. ஸோ அந்த ஸ்மெல்லு, அந்த பர்டிகுலர் நீங்க எது சாப்பிட்றீங்களோ அதோட அந்த வாசனையும் நுகரப்படுகிறது, அது சுவை அறியப்படுகிறது, கண் அதை பார்க்கிறது, காது நான் பேசுவதை கேட்கிறது. இப்ப யாரும் உங்களை ஒரு கொசு வந்து ஒரு கடிக்குது, அப்ப அதையும் ஒரு தட்டுறீங்க, அந்த கொசு கடிச்சதும் வலிக்குது, சோ அதையும் உணர்றீங்க. நல்ல பாருங்க, ஒரே வினாடி நேரத்துல இந்த 5மே அங்க உள்ள போச்சு. இந்த 5யுமே அந்த தலாமஸ் அதை ரிசீவ் பண்ணி கொண்டுட்டு போய் நினைக்குது. இப்ப பாருங்க, இத்தனை விஷயம் இது மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவையும் அது அங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்னா we are going to focus, we are giving more and more attention to that particular one. So that is the strong one, that is the prime one. அதுதான் ரீகால் பண்ண வேண்டிய இடத்தில் இருக்கிறது, முன்னாடி வந்து நிற்கிறது. இவ்வளவுதான் விஷயம். சோ அப்போ நம்ம பாக்குறது, கேட்கறது, சுவைக்கிறது எல்லாமே உள்ள போய்கிட்டே தான் இருக்கு. அது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனா நமக்கு எது முக்கியம்னு சொல்லுதோ தெரியுதோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், அதுக்கு we are giving importance. அதுதான் மெயின் இதுல
ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நிக்குது. இவ்வளவுதான். அதனால் அதை நாம் ரீகால் பண்ண முடிகிறது. ஓகே, திஸ் இஸ் another one. நீங்க எல்லாரையும் கூட வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டோம். கமா யார் வீட்டுலப்பா அது படமே ஓடுது? மைக்க மியூட் பண்ணணும், டிவி ஆன் பண்ணிட்டு கேட்க வேண்டாம். ஓகே ரைட். இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷனுக்கு உள்ள போலாம். மைண்ட் என்னன்னு தெரிஞ்சிட்டோம், அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம், அது எப்படி இயங்குது, அது எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுங்கிறத நான் தினம் 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 அதை ஃபர்ஸ்ட் செஷன்ல அதை தான் டச் பண்ணுவேன். அதனால அது அப்படியே இருக்கட்டும். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். மைண்டை பத்தி அங்க பார்த்துக்கலாம். இப்போ கான்சென்ட்ரேஷனுக்கு போலாம். கான்சென்ட்ரேஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் டெக்னிக், த பெஸ்ட் டெக்னிக் ஃபார் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன்ல த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஒன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஒண்ணு இல்ல, டீப் பிரீத்திங். ஓகே, நல்லா டீப் பிரீத் பண்ணா we can get perfect concentration. யாராவது சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் விவரம் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லலாம், தேவையில்லாத எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல மூச்சு இழுத்து விட்டா கான்சென்ட்ரேஷன் எப்படி சார் கிடைக்கும்? எனிபடி? ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும். ஓகே ஓகே, அப்படியே மூச்சு இருக்கும்போது அப்படியே கவனம் அதுல இருக்கும் சார். ஓகே குட். வேற சார் பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே குட், சூப்பர். சார் அந்த சமயத்துல மனசு கொஞ்சம் அமைதி ஆயிடும் சார். மனசு அமைதி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரே எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோங்களோ அது மட்டும் நடக்கும் சார். ஓ, இதுவும் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். குட், ரைட். அவ்வளவுதானா? சரி, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. குட், சூப்பர். இப்ப இதுக்கப்புறம் யாராவது நான் கண்டினியூ பண்றேன். டீப் பிரீத்திங்க்கும் நம்ம அது நிறைய இருக்கு. நம்ம இங்க நமக்கு ஒரு டாபிக் மட்டும் பேச போறோம், கான்சென்ட்ரேஷன். இதுல முதல்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பிரீத் பண்றோம், உள்ளுக்குள்ள என்ன போகுது, யார், சரி, வெளியே யார் இருக்கு. இத பத்தி முதல்ல ஒருத்தர் சொன்னார். முதல் முறையா 1789ல பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட். சரியா? அவர் என்ன சொன்னாருன்னா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா வாட்டர், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா ஏர். ஒண்ணு. அடுத்தது, ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. உள்ள போன ஆக்சிஜன் ஸ்லோ கம்பியூஷன்ல எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ 1789க்கு முன்னாடி வரைக்கும் யாரும் இதை பத்தி டீட்டெயிலா போகல. இதெல்லாம் ஆதாரபூர்வமா இவர் தான் கொடுத்தார். அவர் பேர் என்னன்னா அன்ட்வான் லோரன் லவாய்சியே. அவர் தான் மாடர்ன் கெமிஸ்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். சரிப்பா, இவரு நிறைய கண்டுபிடிச்சார். ரைட். இதுக்கப்புறம் தான் இத பத்தி வேதியியல் மேல ஒரு ஆர்வம் எல்லாத்தையும் வந்துச்சு. இது மட்டும் இல்ல, இவர் ஒரு 36 எலிமெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார். அதுல 1 or 2 எரர். அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி மெண்டலிஸ்ட் இதெல்லாம் என்ன டீட்டெயிலா வந்துச்சு. ஓகே, பட் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இவர் தான். ரைட். இப்ப இந்த சயின்டிஸ்ட் இங்க சும்மா இந்த காத்தை பத்தியும் இதை பத்தியும் சொன்னார்னு சொன்னான். இப்ப இந்த ஏர்ல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், ரிமைனிங் 1% கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் ரேர் கேசஸ், அதெல்லாமே இருக்கு. சோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, உள்ள போறது
1% இல்ல 100% ஏர் தான். ஏர் போறதுல இருந்து 21% ஆக்சிஜனை 100 நம்ம லங்ஸ்ல இருக்கிற ஆல்வியோலி அதோட ஒர்க்கு பிளட் கொடுக்குது. பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற என்டையர் செல்ஸுக்கு சப்ளை பண்ணுது. அப்ப செல் எங்க இருக்குது? இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. சோ என்டையர் பாடி செல்களானது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுறத இந்த ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டு போகுது. அதுதான் ட்ரக். சரி, இப்ப நம்ம ஒரு செல்ல மட்டும் எடுத்துக்கலாம். we can imagine one cell. அந்த ஒன் செல்லும் உங்க வீட்டு கிச்சனா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு கிச்சன், அந்த கிச்சனுக்கு உள்ள போறீங்க, அதுதான் மெம்பரேன், செல் வால். உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்த்தா மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் என்னென்னமோ இருக்கா. அதே மாதிரிதான் இதுக்குள்ளயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, நியூக்ளியஸ், இப்படி எல்லாம் இருக்கு. இது கூட நான் ஏன் கிச்சன் சொன்னேன்னா அங்க ஒரு ஸ்டவ் இருக்கு, அதுதான் மைட்டோகாண்ட்ரியா. அங்க போய் தான் இந்த ஆக்சிஜன் அங்க இருக்கிற அந்த ஸ்டவ்ல ஹவுஸ் ஆஃப் தி செல் எஸ் பர்ன் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் பர்ன் ஆகுது. எதை பர்ன் பண்ணுதுன்னு பார்த்தா பின்னாடியே வருது C6H12O6 குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ இன்சுலின் உள்ள கலந்த அந்த குளுக்கோஸ, சுகரை, சக்கரைன்னு சொல்றோம், குளுக்கோஸ் சொல்றோம், C6H12O6. அத இந்த ஆக்சிஜன் எரிக்குது. அப்ப அங்க என்ன கிடைக்குது? எனர்ஜி. இவ்வளவுதான் பாரு. அந்த எனர்ஜியை வச்சுதான் நம்ம உடம்பு இயங்குது. இப்ப புரிஞ்சிருச்சா விஷயம்? ரைட், சரிங்க சார். இதுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஷாலோவா பிரீத் பண்றோம் அப்படின்றமா. இங்க இருக்கிற லங்ஸ், ஹார்ட், லிவர், கிட்னி, பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன் இந்த ஏரியாவுக்கு பத்தாது. இதே ஒண்ணுக்கு ஒண்ணு எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கடை வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ இங்க இருக்கிற பிரெயினுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு போகும்? ரொம்ப லிமிட், ரைட்டு. அப்போ அங்க ஆக்சிஜன் போகலன்னா அங்க இருக்கிற அங்க எனர்ஜி எங்க கிடைக்கும்? கிடைக்காது. இப்ப புரியுதா? சரி, அதனாலதான் டீப் பிரீத் பண்ண சொன்னோம். இப்ப புரிஞ்சுக்கலாம். சரி, இது பண்றதுக்கு முன்ன சிட்டிங் பாஸ்டர் சொல்லிடுறேன். எப்படி உட்காரணும் அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க நீங்க கீழே சமணம் போட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், ஓகே, நோ நீட் டு டெல் எனிதிங். ஆனா இன்கேஸ் சேர்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களோட 2 காலும் தரையில் பதிஞ்சிருக்கணும். ஃபுட் அப்படியே தரையில பிளாட்டா இருக்கும். அடுத்தது உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி இருக்கணும். இப்படிலாம் கூணு வச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே, ஃபேஸ் அப். உங்க முகம் எப்படி இருக்கணும்? ஸ்மைலிங்கா இருக்கணும் உங்க முகம். அது ரொம்ப முக்கியம். ஒரு புன்னகை, ஸ்மைல். இவ்வளவுதான்பா. திஸ் இஸ் சிட்டிங் பாஸ்டர். சிட் ஸ்ட்ரைட், சிட் எரெக்ட், ஸ்பைன் ஸ்ட்ரைட், ஃபேஸ் அப், ஐஸ் அப், ஷோல்டர்ஸ் பேக். உங்க ஷோல்டர் அப்படியே பேக் இப்படி இருங்க, நெஞ்சு நிமிர்த்து உட்காருங்க. ஓகே, இப்போ நல்ல டீப் பிரீத் பண்றோம். அப்ராக்சிமேட்டா 6 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 மூச்சு உள்ள போயிடுச்சு. ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம். அதெல்லாம் எண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல, சும்மா அப்ராக்சிமேட்டா டீப்பா பிரீத் பண்றோம், கொஞ்சம் ஹோல்ட் பண்றோம், ஸ்லோவா எக்ஸேல் பண்றோம். சரி, இத இந்த ப்ராசஸ் அப்போ உங்க ஃபேஸ் ஸ்மைலிங்ல இருக்கணும், உங்க மைண்ட் பிரீத்திங் மேல இருக்கணும். அவ்வளவுதான் மைண்ட்ஃபுல்னஸ் பிரீத்திங். இப்போ புரிஞ்சிருச்சா? ஏன் கவனத்தை சுவாசத்தின் மீது வைக்கிறோம்? So your breathing, your oxygen is the fuel of your thoughts. உங்களுடைய எண்ணங்களுக்கு எரிபொருளே அதுதான். அப்போ அதன் மீது நீங்க கவனத்தை வைக்கும் பொழுது உங்கள் கவனம் நீங்கள் எது மீது வைக்கிறீர்களோ அது மீது பெர்ஃபெக்டா இருக்கும். இது ஒண்ணு. சரி, அடுத்தது
சோ இப்போ டீப் பிரீத் பண்றோம், ஹோல்ட் பண்றோம், ஸ்லோவா எக்ஸேல் பண்றோம். இதனோட விளைவு இங்க இல்ல, சர்ப்ளஸா ஆக்சிஜன் கிடைக்குது. அப்போ என்டையர் பாடிக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகுது. பிரெயினுக்கு ஃபுல் ஆக்சிஜன் கிடைச்சிருச்சு, அங்க எனர்ஜி கிடைச்சிருச்சு. அப்போ அது வேலையை செய்ய முடியும். சொல்லுங்க, படிக்க உட்கார்றதுக்கு முன்னா எனக்கு டயர்டா இருக்கு, ட்ரௌசியா இருக்கு, படிக்கிற மூடே இல்ல, படிச்சா ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, இனிமேல் before going to take the book, before going to listen anything, you have to apply this technique. What is it? Deep breathing. ரொம்ப ஆழமா சுவாசிச்சு மெதுவா ரிலீஸ் பண்றீங்க. கவனத்தை மூச்சு காற்று மீது வைக்கிறீங்க. So your focus, your attention on breathing, mindfulness breathing. உங்க ஃபேஸ் ஸ்மைலிங்கா இருக்கணும். ஓகே, அப்போ நான் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். ஏன்? அங்க பிளட் இங்க போகணும், பிளட் அங்க போனாதான் அது ஆக்சிஜனை தூக்கிட்டு போகும். நீங்க இப்படிதான் பண்ண சம் டிஸ்டர்பன்ஸ், அதோட ஃப்ளோல ஸ்லோவா தான் ஆகும். அதனால நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காரணும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப செஞ்சு பார்க்கலாமா? ரைட், all of you sit straight, take deep breath, hold, slowly exhale. உங்க கவனம் பிரீத்திங் மேல இருக்கணும், உங்க முகம் ஸ்மைலிங்கா இருக்கணும். ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். ஓகே, ரிலாக்ஸ் ப்ளீஸ். இதுதான் நம்ம கான்சென்ட்ரேஷன்ல பார்க்கிற ஃபர்ஸ்ட் டெக்னிக். ரைட், இது நான் டெய்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன். பிரீத்திங் பண்ணீங்களா சொல்லவே மாட்டேன், நீங்க செய்யணும், செய்வீங்க. நான் முதல்ல சொன்னேன், பிலீஃப் பிலீஃப் யூ ஹோல்ட் இன் தி பிகினிங் ஆஃப் தி ஜர்னி டிஃபைன் யுவர் ஜர்னி. ஓகே, சோ ஸ்டார்டிங் பிலீஃப் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரிப்பா, இதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. சார் நான் எத்தனை நாள் செய்யட்டும், எவ்வளவு நேரம் செய்யட்டும் அப்படிலாம் இல்ல. அதுக்குன்னு நாள் கணக்குல உட்காந்துட்டு தனியா உட்காந்துட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கோம்னா, இது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால டீப் பிரீத் ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes enough. Okay, so breathing technique definitely help you to get success for concentration. Okay, so first technique பார்த்தோம். இது ஸ்ட்ராங்காவே எல்லாருக்கும் பதிஞ்சிருக்கும். No need to recap. Okay தானே? நான் நெக்ஸ்ட் போலாமா? Shall I go? Yes, sir. Yes, sir. Okay, good. Next one என்னன்னா, drinking water. தண்ணி குடிச்சா நமக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். இதுக்கு எனிபடி ஆன்சர்? தண்ணி குடிச்சா எப்படி சார் கான்சென்ட்ரேஷன் வரும்? யாரா சொல்லுங்களேன். தண்ணி குடிக்கும் போது நம்மளோட பிரீத்திங் நம்ம பாப்போம் சார். அப்போ ஓகே ஓகே, தண்ணிலயும் ஒரு டைஹைட்ரேஷன் மோனாக்சைடு இருக்கு. சரி, ஓகே ஓகே, குட். ஓகே, அப்புறம் சார் தண்ணி குடிக்கும் போது ஆழ்மனம் ஓபன் ஆகி இருக்கும் சார். ஓஹோ, ஆழ்மனத்துக்கே போயிட்டியா? குட், சூப்பர்.
சார் அது வந்து எனர்ஜி கொடுக்கும் சார். ஓகே சரி, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. கெஸ் பண்றேன், I'm not sure. இது அது வந்து பாடியை கூல் பண்ணும். ஓகே, அது பாடியை கூல் பண்ணும், அது தனி ப்ராசஸ். கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டேன். சார் சொன்னாங்களே, கமன் சார் நீங்க சொல்லுங்க. பஞ்சபூத சக்தியில நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதுல 20% நமக்கு பவர் கொடுக்கறது நீர். அந்த நீரை குடிச்சாத நம்ம உடல்ல எல்லா செல்லும் வந்து ஹைட்ரேஷன் ஆகி ஞாபக சக்தி கூட்டும், நமக்கு சக்தி கிடைக்கும். ஓகே குட், சூப்பர். சோ தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். பயன்படுத்துறோம் நம்ம. ஓகே சரி, ஆனா சார் சொன்னது கரெக்ட். ஆனா இந்த இடத்துல நான் எதை பாயிண்ட் அவுட் பண்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய இங்க நம்ம பிளட்ல 70% வாட்டர், 70% வாட்டர் தான் இருக்கு. நீங்க தண்ணியே குடிக்கல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணியே குடிக்கல, நல்ல ட்ரை ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீ விளையாடு, அப்பா அப்புறம் நம்ம பிளட்ல இருக்கிற வாட்டர் 70%. நீங்க மைக்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இது டெய்லி சொல்லிட்டே இருக்கேன். நேத்து நல்லா மெயின்டைன் பண்ணீங்க, இன்னைக்கு யாரோ 1 or 2 கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ப்ளீஸ் கோஆபரேட். நம்ம பிளட்ல இருக்கிற அந்த வாட்டர் along with some chemicals அப்படியே எக்ஸ்பிரேட் பண்ணி கிட்னி வந்து யூரினரி பிளாடர் வழியா யூரினா வெளியே போயிடுச்சு. அப்போ பிளட்ல இருக்கிற வாட்டர் குறைஞ்சிருச்சுன்னா வாட்டரோட திக்னஸ் அதிகமாயிடும், கெட்டி ஆயிடும், ஃப்ளூயிடு ஃப்ளோ குறையும். இப்போ புரியுதா? நம்ம பிளட்டோட ஃப்ளோ நல்லா இருந்தா ஆக்சிஜன் கேரி ஆகுறது நல்லாவே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது ஹீமோகுளோபின் சொன்னேன், அது பிளட்ல இருக்கு. பிளட்ல வாட்டர் 70% இருந்ததுன்னா அது ஃப்ளோ நல்லா இருக்கும். இப்போ அந்த இது குறைஞ்சிருச்சுன்னா ஹார்ட்டோட பம்பிங் ஆகும்போது பிளட் பிரெயினுக்கு போறது கொஞ்சம் ஸ்லோவாகும். அதனால் ஆக்சிஜனை கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கு அதுக்கு டிலே ஆகும். இவ்வளவுதான் விஷயம். அதனால் நாம ஒரு ½ an hour ஒன்ஸ் ஒரு 2 முழுகு தண்ணி குடிக்கலாம், அதிகமா இல்ல. அதுக்குன்னு ஒரு பாட்டில தண்ணி ஒரே டைம்ல குடிச்சா மறுபடியும் அது வேற காரணத்துக்கு. பட் கான்சென்ட்ரேஷன் வேணும்னு நினைச்சா எவ்ரி ½ an hour ஆர் 45 minutes. உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பீரியடுக்கு 45 minutes-ஆ? ஓகே, 45 minutes ஒன்ஸ் நீங்க ஒரு 2 சிப் பண்ணுங்க தண்ணி. ஓகே, தட்ஸ் maintain your water level in the blood and circulate oxygen to your entire body cells continuously. Okay friends, இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்கன்னு சொன்னார். இவ்வளவுதான் இது கான்சென்ட்ரேஷனுக்கு சொல்ற விஷயம், ரைட்? இப்ப இந்த வாட்டரை பத்தி எப்படி ஏர் அப்படின்ன உடனே ஆக்சிஜன் உடனே இதுக்கு ஆண்டோன் லாரன் லவாய்சியே உள்ள வந்தாரோ, அது மாதிரி இந்த வாட்டருக்காக ஒருத்தர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு டாக்டர், மசாரு எமோட்டோ. டாக்டர் மசாரு எமோட்டோ அவர் பேரு. இவரு இந்த வாட்டர் தெரப்பி மேல நிறைய ரிசர்ச் பண்ணுது. அதாவது ஒரு கண்டெய்னர்ல, அதாவது ஒரு பாட்டில் இருந்து தண்ணி எடுக்க ஒரு 3 டம்ளர்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்றார். 3 டம்ளர்லயும் வெவ்வேறு ரூம்ல வச்சிடறார். ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கிற வாட்டரை பார்த்து அதுகிட்ட அன்பா பழகுறார், அதுகிட்ட அன்பா பேசுறார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீ ரொம்ப நல்லது பண்ற, அந்த மாதிரி அதுகிட்ட ஒரு கனிவான அன்பை வெளிப்படுத்துறாரு. அடுத்த ரூம்ல இருக்கிற டம்ளர்ல இருக்கிற தண்ணியை பார்த்து கணவன் திட்டுறாரு. அதுக்கு அடுத்த ரூம்ல இருக்க இதை விட அதிகமா அதுகிட்ட இரிட்டேட் ஆகுறாரு. ரொம்ப எமோஷனலா ஹார்ஷா வல்கரா கண்ணாபண்ணான்னு பேசுறாரு, ரைட்? இதையே ரிப்பீட் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 வாட்டர்லயும் டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் டம்ளர்ல இருக்க வாட்டர் இருக்குல்ல, முதல்ல 3மே ஒரே பாட்டில் இருந்து எடுத்தது, ஒரே அளவா வச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் டம்ளர்ல இருக்கிற தண்ணி உங்க பாடியில இருக்கிற பல வியாதிகளை குணப்படுத்தும் அளவிற்கு அதனோட மாலிகுல்ஸ் என்ரிச் ஆயிருக்கு.
அடுத்தது உங்க உடம்புல வியாதியை உண்டாக்குற அளவுக்கு மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. இது நான் சொல்ல, அவரோட ஆராய்ச்சியில இது டீப்பா இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ இந்த இடத்துல நம்ம என்ன இங்க இதுல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன தெரியுமா, நாம தண்ணி குடிக்கும் போது இது நாள் வரைக்கும் எப்படி குடிச்சிருப்போம் அப்படின்னா, பாட்டில் இருந்தாலும் எடுத்து கட 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 கடன்னு அண்ணாந்து பார்த்துட்டு ஊத்துவோம். அது எவ்வளவு மூச்சு வாங்கிடு அப்படின்ட்டு ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு ஒரு ஏப்ப விட்டு போவோம். ஓகே, தட் இஸ் நாட் த ப்ரொசீஜர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். டம்ளர்லயோ பாட்டில் எடுக்கிறீங்களா, ஒரு சிப்பு, அந்த ஒரு சிப்புலையும் உமிழ்நீர் கலந்து அதை ரசிச்சு ருசிச்சு உள்ள அனுப்புறோம். அதனாலதான் 2 முழுங்கு தண்ணி குடிங்கன்னு. 2 முழுங்க 3 முழுங்க அதுக்குன்னு அளந்து குடிக்க வேண்டாம், அதிகமா இல்ல. ஓகே, ஒவ்வொரு சிப் பண்றப்பையும் உங்களோட கண் அந்த தண்ணியை பார்க்கணும். தண்ணியை பார்த்து இட் வில் ஹீல் மை சம்திங். உங்களுக்கு வயிற்று வலி, உடம்பு வலி, தலைவலி ஏதாவது ஒண்ணு இருக்கா, அதை நினைத்து, அதை பார்த்து, அதை நினைத்து நம்பி அதை குடிச்சீங்கன்னா இதுதான் வாட்டர் தெரப்பி. உங்களுக்கு உள்ள இருக்கிறத சரி பண்ணும். எகைன் இதெல்லாம் சும்மா அடிஷனல், ரைட்? அதனால இதையும் கருத்தில் வைங்க. இனிமேல் தண்ணி குடிக்கும் போது கட கட கடவென்று குடிக்க வேண்டாம். நின்று நிதானமாக. எத்தனையோ டைம் வேஸ்ட் பண்றான். ஏன் அந்த தண்ணி குடிக்கிற நேரத்தை தான் வீணடிக்கிறோமோ? நம்ம அவ்வளவு வேக வேகமா குடிச்சுட்டு அப்படி போய் என்ன சாதிக்க போறோம்? ஓகே, அதை நிறுத்தி நிதானமாக ரசிச்சு ருசிச்சு சுவைச்சு குடிங்க, சிப் பண்ணி. ஓகே, இதை இங்க அடிஷனலா எடுத்துக்கிறோம். சோ வாட்டர், திஸ் இஸ் தி செகண்ட் டெக்னிக். ரைட், கான்சென்ட்ரேஷன்ல இன்னைக்கு 2 பார்த்திருக்கோம். Can I know the time please? 5:40 sir. 42 sir. 542 sir. Okay, good enough. இப்போ இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத்திங், செகண்ட் ஒன் ட்ரிங்கிங் வாட்டர். சரி, தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்பரை கவுண்ட் பண்ண போறோம். எப்படி? ரிவர்ஸ்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டீப் பிரீத் பண்ணிட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம். இப்போ அப்படியே கண்ண மூடி உட்காந்துட்டு 100ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணும். 100, 99, 98, 97 வாயில சொல்லக்கூடாது, மனசுலதான் சொல்லணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க மைண்ட் வேற எங்கேயும் போறது சான்ஸே கிடையாது. அது எங்கதான் இருந்தாகணும். இன்கேஸ் அது எங்கேயாவது போயிருச்சுன்னா நம்ம 86ல இருந்து 36 வந்துருவோம். அது ஜம்ப் ஆயிடும். இப்ப புரியுதா? இப்போ நம்ம செய்ய போறது என்ன? கவனத்தை அங்கு வைக்கிறோம், அதன் மீதே வைக்கிறோம். 100ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல வர்றோம். மைண்ட்ஃபுல்னஸ் ரிவர்ஸ் கவுண்டிங். ஓகே, செஞ்சு பார்க்கலாமா? கம் ஆன், சிட் ஸ்ட்ரைட். மைண்ட்ல தான் சொல்லணும், மர்மரிங்லாம் தேவையில்ல. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டா சொல்லுங்க பாப்போம்.
ஓகே கம்ப்ளீட். ரைட். இதுக்கப்புறம் யார் சொல்ல வேண்டாம். எனஃப். இப்போ 100ல இருந்து 1 வரைக்கும் நம்பர்ஸ அது மேலேயே கவனம் வைக்கும் போது நம்மளோட மைண்ட வேற எங்கேயும் ஊர் சுத்தாத ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்படிதான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத் பண்ணோம், 2வது தண்ணி குடிச்சோம், 3வது ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணணும். சரி, இந்த ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா நீங்க அதுக்கப்புறம் கூட பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நல்லாவே தெரியும். இதை டெய்லி பண்ணுங்க, நல்லாவே உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நைட்ல பாதி ராத்திரியில தூக்கம் முழிச்சிருச்சு, தூக்கமே வரல அப்படின்னு யாருக்காவது இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, அந்த மாதிரி நேரத்துல ஒரு 10 டைம்ஸ் டீப் பிரீத் பண்ணிட்டு இந்த நம்பரை ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 100ல இருந்து 1 வரைக்கும் ஆழ்ந்து தூங்கிருக்கு. ஓகே, இது யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். சார் நான் படிக்கும்போது வந்துருமா? இல்ல, அப்பெல்லாம் வராது. இப்ப தைரியமா இப்போ இது நான் தூக்கத்துக்கு சொன்னது, அது அந்த இடத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே, அது ஒரு 10 டைம்ஸ் டீப் பிரீத், ஹோல்டிங், ஸ்லோலி எக்ஸேல், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கவுண்டிங் 100 to 1. இவ்வளவுதான்பா. இது 3rd டெக்னிக். கான்சென்ட்ரேஷன்ல 3rd டெக்னிக் ரிவர்ஸ் கவுண்டிங். ஓகே, இப்போ 4th போலாம். 4th டெக்னிக், நீங்க எல்லாருமே உங்க முன்னால பென்னோ பென்சிலோ இருந்தா அதை எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் வந்து இந்த ரிமோட் வச்சிருக்கேன், இது மாதிரி அதை உங்க முன்னாடி எடுத்து நிறுத்திட்டு அந்த பெண்ணோட பென் அந்த பென்னு, பென்சில் அந்த பென்சில், அதோட எட்ஜ், டாப் பாயிண்ட், அதை மட்டும் உத்து கவனிக்கணும். உங்களோட கவனம், உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட அட்டென்ஷன் ஆன் த டாப் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதையே கவனிங்க பார்ப்போம். For 2 minutes enough. Okay, relax. Right. இதுக்கு பேர் என்ன? 4th டெக்னிக், ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ். எந்த ஒரு பென்னோ பென்சிலோ அல்லது ஏதோ ஒண்ணு, ஒரு டோரோட நாப்போ இல்ல ஒரு வால்ல ஒரு டாட், பிளாக் டாட் போட்டு அதை மட்டும் கவனிக்கிறது, எதையோ ஒண்ணு அதையே உத்து கவனிச்சுட்டே இருக்கிறப்போ உங்க கவனம் வேற எங்கேயும் போகாது. திஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ், அட்டென்ஷன், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் அட் ஒன் பாயிண்ட். ஒரு லென்ஸ்ல அந்த சன்லைட்டை அப்படியே குவிச்சு ஒரு பேப்பர் மேல விட்டா ஃபயர் ஆகுது. காரணம், அது குவிக்கப்படுகிறது, அது சிதறவில்லை. இதேதான், நம்ம கவனம் சிதறவில்லை, குவிக்கப்படுகிறது ஒரு இடத்தில். அதுதான் ஃபோக்கஸ். இதுக்கு ஒரு இதை சொல்லுவோம்,
நம்ம சுவாமி விவேகானந்த 1893 செப்டம்பர் 11 சிக்காகோல ஒரு ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் போயிருந்தார். அங்க போய் பேசினதுக்கு அப்புறம் அவர் பெரிய ஆள் ஆயிட்டார். அப்புறம் அங்க எல்லா இடத்துலயும் அவருக்கு விஐபிஸ் இது கிடைச்சது. அங்க வருஷ கணக்குல இருந்தார். அந்த டைம்ல அவரு ஒரு நாள் அப்படி வெளில போகும்போது ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தூரத்துல இந்த முட்டை ஓட வரிசையா கட்டி இருக்கிறாங்க. ஒரு 6 தொங்கிட்டு இருக்கு. இவனுங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு கன்னு வச்சுக்கிட்டு அதை ஷூட் பண்றாங்க. யாருமே ஷூட் பண்ண முடியல. அப்ப அவர் அந்த பக்கம் போனவரு சும்மா கேன் யூ கிவ் மீ ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இவரு காவி இவரோட ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பசங்க கிண்டலா கேன் யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னா, இது நாள் வரைக்கும் நான் கன்னை தொட்டது கூட கிடையாது, கொடுங்க வேணா முயற்சி பண்றேன் அப்படின்னா. அவங்க சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்களாம். இவர் அத அப்படி முன்னால எய்ம் பண்றார். ஒரு நிமிஷம் அதை உத்து கவனிச்சார். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணார். 6ம் காணாமல் போயிட்டு. 6ஐயும் பர்ஃபெக்டா ஷூட் பண்ணி முடிச்சார். பசங்க எல்லாம் ஆச்சரியத்துல ஹவ் இஸ் இட் பாசிபிள் நாங்களாம். அவர் சொன்ன ஒரே ஒரு வேர்டு, ஃபோக்கஸ், அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன். அவ்வளவுதான்பா. இதேதான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். சோ உங்களுக்குள்ள அந்த அட்டென்ஷன் இருந்ததுன்னா, அந்த கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா, அந்த அவேர்னஸ் இருந்தா நீங்களும் ஜெயிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் மெமரி டிப் 4, ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ். இன்னைக்கு 4 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத்திங். ஆக்சிஜன் ஏர் உள்ள போகுது. ஆக்சிஜன் 21% இருக்கு. அது 100 பிளட்டுக்குள்ள போகுது. பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் செல்லை கொண்டு போகுது. செல்லுல மைட்டோகாண்ட்ரியால அது குளுக்கோஸை பர்ன் பண்ணுது, எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி மூலமாக அந்தந்த செல்கள் அந்தந்த வேலையை செய்கிறது. ஐஸ் அப், ஷோல்டர்ஸ் பேக், ஃபேஸ் ஸ்மைல். இது ப்ரொசீஜர்ல நம்ம டீப் பிரீத் பண்றோம், ஹோல்ட் பண்றோம், ஸ்லோலி எக்ஸேல் பண்றோம். உங்க பிரெயின் 100% ஆக்சிஜன் கிடைக்குது, ஃபுல் எனர்ஜியா இருக்கு. நாட் ஓன்லி பிரெயின், எவ்ரி ஆர்கன்ஸ். So you are capable to read. This is the instant energy you are getting. எப்பெல்லாம் டயர்டா இருக்கு, மூட் அவுட்ல இருக்கு, அப்போ டீப் பிரீத் பண்ணிட்டு படிங்க. நம்பர் 2, ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி குடிக்கணும், சிப் பண்ணி குடிக்கணும், அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் குடிக்கணும். நம்பர் 3, ரிவர்ஸ் கவுண்டிங். நம்பரை 100ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல வாங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க. 4th one, object focus. Any one object you take it and focus your entire power at one point. That's all the topic today. Now this is time for you. யார் வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அல்லது ஃபீட்பேக்கா வேணும் கூட வச்சுக்கலாம். ஸோ மை டாபிக் ஓவர். இப்ப பேசலாம். ஒருத்தர் மைக்க அன்மியூட் பண்ணா மத்தவங்க அதை சப்போர்ட் பண்ணுங்க. சார் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். थैंक यू சார். சார் ராமசுப்ரமணியன் ஹியர். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிளஸ் நீங்க அந்த இது சொல்றப்போ அந்த நம்பர் சொல்றப்போ நான் அந்த கான்சென்ட்ரேஷனால அது ஒரு பிக்சரைசேஷன் இது மாதிரி உள்ளந்து அது ரிவர்ஸ் கவுண்ட் டவுன் போற மாதிரி இருந்தது, ஒரு பிக்சர் மாதிரி. வெரி குட். Thank you sir. நான் விதுரன் செமையா இருந்துச்சு சார். ஓகே குட். ரைட். ஓகே சார் ஸ்டூடண்ட்ஸ் நான் சன்யுக்தா பேசுறேன் சார். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். நான் போயிட்டு குரல் ரொம்ப அழகா இருக்கு. வெரி குட். உன்னோட மழலை சொல் ரொம்ப அழகா இருக்கு சம்யுக்தா. வெரி குட். தேங்க் யூ. நன்றி ரைட். நன்றி 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 சார். ஓகேமா.
நன்றி. கொஞ்சம் Parents, Sir, I am parents எல்லாரும் Sanjeev. Today class was very super, sir. okay, good. Right. Anybody? Parents side? சார் எங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஞாபக சக்தி குறைஞ்சிட்டு இருந்தது. உங்க கிளாஸ் 100க்கு 200% ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகிற நம்பிக்கை எனக்கு இந்த 2 செகண்ட் கிளாஸ்லயே வந்துருச்சு எனக்கு. Thank you. மெமரி டெக்னிக் அற்புதமான டெக்னிக். நாளைக்கு கொஞ்சம் வேற ஸ்பீக்கர் வாங்கணும். கிளாஸ்ல அற்புதமான கிளாஸ். மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய பரிசு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ரைட். சார் ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லி அத வந்து விளக்குறதுனால எனக்கு ரொம்ப சயின்டிபிக்கா அதுக்கு ரீசன் சொல்லி நீங்க சொல்றதுனால வெறுமன கான்சென்ட்ரேஷனுக்கு டிப்ஸ் அப்படின்னு நானும் சொல்லாம ரீசன் சொல்லி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எனக்கு அதனால ஈஸியா மைண்ட்ல வச்சுக்க முடிஞ்சு எல்லாமே. பரவாயில்ல. நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. குட். ஓகே சார். தேங்க்யூ. anybody? சார் இன்னைக்கு உங்களோட கிளாஸ் எனக்கு சூப்பரா இருந்தது. Okay. Right. Okay, friends. Sir. So class is very useful. It's like awesome, sir. Okay, ma'am. Okay. Thank you. சார் நன்றி. நாளை பார்க்கலாம் சார். நன்றி. Yeah. நன்றி. சார் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா சார்? பேசுங்க. சார் இப்ப இது பண்றதுனால இப்ப நிறைய பேருக்கு இந்த மூளையில ரத்தம் போலேங்கறாங்க, நிறைய டிசீஸ் எல்லாம் வருதுங்கறாங்க. இப்ப அதெல்லாம் வராம தடுக்கலாம் இல்லைங்க சார் இது பண்றதுனால? அப்புறம் வேற என்ன? இது மல்டிபிள் அது இருங்க. இங்க நம்ம ஒருத்தர் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து இருக்காரு பாருங்க. சொல்றீங்களா சார்? ஜேம்ஸ் சாமி. அவர் வேற மூக்குல வேற டியூப் மாட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவர் வந்து என்ன டீட்டெயிலா பின்னாடி சொல்றோம். ஆக்சுவலா அவர் நம்ம கிளாஸ் ஏற்கனவே 2 இது முடிச்சவரு. இதோட அவ்வளோ ஒரு சந்தோஷம். காரணம் நம்ம இதை ஃபாலோ பண்றதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னு பின்னாடி அவரே சொல்றாரு. அவங்களுக்கு இல்ல கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு சார். நீங்க அந்த சொல்றப்பே அதை ஃபீல் பண்றேன். இல்ல அதுதான் சொல்ல இப்ப நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களே அது சொல்ல முடியல. நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து. ஆனா இங்க நம்ம கான்சென்ட்ரேஷனுக்காக அதை கொண்டு வரோம். பட் அது ஹெல்த் வைஸும் அதுதான். இப்ப தண்ணி குடிக்கிறதும் அதே தான். நம்ம கான்சென்ட்ரேஷன் சொன்னோம். பட் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். சோ ஈச் அண்ட் எவ்ரி டிப்ஸ் இட்ஸ் த வேலிட் ஒன். டேக் இட் இன் யுவர் லைஃப் அண்ட் பிராக்டிஸ். ஓகே சார். Thank you sir. ரைட். ஸ்ரீரஞ்சனி இருக்கீங்களா? எஸ் சார். வந்து இருந்தாங்க சார். வெரி குட். எஸ் சார். எனக்கு அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் கூட இது கிளியர் பண்ணனும் ஒரு நம்பிக்கை இருக்கு சார். நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே குட். ஷூரா 100% இருக்கும். எஸ் சார். நம்புங்க. எஸ் சார். நம்புங்க. இல்லனா அப்புறம் அந்த சிவபார்வதி கதை மாதிரி ஆயிடும். நம்பிக்கை இல்லாத வந்து. புரிஞ்சது சார். அதுக்கு தான் முதல்ல கதையை சொன்னேன். ஓகே. Thank you sir. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. நல்லா வேலிடா அதை கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். எஸ் கம் ஆன். கிளாஸ் நீங்க சொன்ன எக்ஸர்சைஸ் அவங்க பண்ணலாமா சார்? இல்ல நீ பேசுறது எனக்கு இடையில டிஸ்டர்ப் ஆச்சு. சொல்லுமா சார். எங்க தாத்தா வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிட்டாங்க சார். நீங்க சொன்ன எக்ஸர்சைஸ் எல்லாம் அவங்க செய்ய சொல்லலாமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது 100% பா தாராளமா இதுல என்ன we are not at all losing anything. இது எது சைடு எஃபெக்ட் ஆக போறது கிடையாது. இல்ல எதுவும் கிடையாது. சரியா? இன்னொன்னு ரொம்ப வயசாகி வந்தா அல்ஸ்கைமர்மாங்க. அது வேற. அது வந்து ரொம்ப வயசானா 95 96 அப்படி ஆனா பட் 75 இயர்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அந்த மாதிரி இதுக்கு தாராளமா இது ரொம்ப ஹெல்ப் எடுக்கலாம். ஓகே சார். நம்மளோட கிளாஸ்ல 74 இயர்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு. இப்ப முடிச்சிட்டாரு. அவரு ரொம்ப டெவலப் ஆயிருக்காரு. நிறைய இருக்கு. ஓகே. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ரைட். தேங்க் யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஓகே. தேங்க் யூ சார். வாழ்க வளமுடன்.
ஓகே ஹரி பாலாஜி. வாழ்க வளமுடன். நன்றி சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. Thank you sir. Thank you sir. Bye sir. Have a nice day sir.